இந்த புல்பீட்ல இருந்து செய்தி வருதுன்னா உனக்கு பிரயோஜனமான உள்ள உனக்கு லாபம் தருகிற விஷயங்களை மாத்துமே நான் போதிப்பேன். உன் பெற்றோர், உன் நண்பன், உன் டீச்சர் கற்றுக் கொடுக்காதே தேவன் உனக்கு கற்றுக் கொடுப்பார். நீ நடக்கணும், உழைக்கணும், பிரயாசப்படணும் நினைச்சிட்டா தேவன் உனக்கு வர்த்தமான கதவுகளை, அனுகூலமான கதவுகளை, லாபகரமான கதவுகளை திறந்து விடுவார். சிலருக்கு கூட்டுல மோசமான அனுபவங்கள் தான் கிடைக்கும். வந்தாவா வரட்டா போ, பிள்ளைங்க சாப்பிடுதா சாப்பிடலையா, வருதா ஒழுக்கமா இருக்கா ஒழுக்கம் இல்லையா, செல்போன் நோண்டுதா என்ன பண்ணுது, எதுவும் ஒன்றும் இல்லை. வருவாங்க, காசை கொடுப்பாங்க, போவாங்க, படுத்து உறங்குவாங்க. நான் தண்ணி அடிச்சு என் பிள்ளையை தண்ணி அடிக்காத நான் சொல்ல முடியாது. நான் தம்மடிச்சு என் பிள்ளைய தம்மடிக்காதே அப்படி சொல்ல முடியாது. நான் ஒழுக்கமா இருந்தா என் பிள்ளைய சொல்லலாம், ஏய் அப்படி பண்ணாத, ஏன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் செய்யலை, நான் தப்பு செய்யலை, என் பிள்ளைய தப்பு செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. சரிங்களா? நான் ஜெபம் பண்ணாம, நான் வேத வசனம் வாசிக்காம, நான் குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்ளாம என் பிள்ளைய சொல்ல முடியாது. ஏன் என் மனைவியே சொல்ல முடியாது, மனைவியே சொல்ல முடியாது. அப்ப பெற்றோர்கள் கூட்டுல நமக்கு வீட்டுல நல்ல சரீரத்தை கொடுத்துருக்காங்க. பிறக்கும் போது நல்ல 2 கை கால், நல்ல வலிமையா இருக்குது, நல்ல சரீரம் இருக்குது, நல்ல கண்கள்ல பார்வை இருக்கு, எல்லாத்தை விட நல்ல தெளிவான சிந்தை இருக்குது. எத்தனை குழந்தைங்க மனநலம் சரியில்லாம இருக்குது. ஆனா நமக்கு தேவன் நல்ல ஒரு அற்புதமான அடையாளத்தை, சரீரத்தையும் வலிமையும் நல்ல தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்காரு. இதை விட்டுட்டு நம்ம பெற்றோரை கூட சொல்லலாமா?